தூங்கிக் கொண்டிருந்த மிலிட்டரி மேன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு ஓட்டம் பிடித்த மனைவி. வலியால் துடித்த மிலிட்டரி மேனிடம் விசாரணை. 7 மாதத்திற்கு பிறகு வசமாக சிக்கிய கொடூர மனைவி. மிலிட்டரி மேன் மீது கொதிக்கும் எண்ணெயை மனைவி ஊற்றியது ஏன்? கணவன் மனைவிக்குள் என்ன பிரச்சனை? 7 மாதத்திற்கு பிறகு மனைவி சிக்கியது எப்படி? மே மாசம் 16ஆம் தேதி விடுமுறையில ஊருக்கு வந்திருக்காரு மிலிட்டரி மேன் வெங்கடேஷ். நைட்டு 11 மணிக்கு மேல அவரோட வீட்ல இருந்து கதறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கதவு திறந்து கிடந்ததுனால வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ வெங்கடேஷ் மேல கொதிக்கிற எண்ணெய் ஊத்தப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே நேரம் வெங்கடேஷனோட மனைவி வீட்ல இருந்து தப்பி ஓடி இருக்காங்க. அதனாலதான் நைட்டு நேரத்துல கதவு திறந்து கிடந்திருக்கு. வலியால அலறிக்கிட்டு இருந்த வெங்கடேஷை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீசார் சிகிச்சையில இருந்த மிலிட்டரி மேன் வெங்கடேஷ் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஆந்திர மாநிலம் பலமனேர் மண்டலம் கோத்திகுட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவருக்கும் ஷில்பாங்கிற பொண்ணுக்கும் சில வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி இருக்கு. இந்திய ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற வெங்கடேஷ் விடுமுறையில மட்டும்தான் சொந்த ஊருக்கு வந்து போயிருக்காரு. அதனால மனைவி மட்டும்தான் கிராமத்துல உள்ள வீட்டுல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில நூனேவாரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இன்னொரு வெங்கடேஷ் கூட ஷில்பாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தன்னோட கணவர் மிலிட்டரியில இருக்கிறதுனால அவர் பெயர்ல உள்ள இன்னொரு வெங்கடேஷ் கூட அடிக்கடி வெளியே போறது, வீட்டுக்கே வரவழைக்கிறதுன்னு இருந்திருக்காங்க ஷில்பா. அதை பார்த்த உறவினர்கள் மிலிட்டரி மேன் வெங்கடேஷுக்கு போன் பண்ணி, உன் மனைவியோட நடவடிக்கையே சரியில்லை, பக்கத்து ஊர்ல உள்ள ஒருத்தர் கூட நெருங்கி பழகிறதா சொல்லி இருக்காங்க. உறவினர்கள் சொல்றது உண்மையோ பொய்யோ எதையுமே மனைவி கிட்ட கேட்க கூடாது, அவளோட மனசு வருத்தப்படும் நினைச்ச மிலிட்டரி மேன் சொல்லாம கொள்ளாம சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. கணவரோட திடீர் வருகையை எதிர்பார்க்காத ஷில்பா தன்னோட கள்ளக்காதலன் வெங்கடேஷ் கூட வீட்டுல தனிமையில இருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. பால்காரர் காய்கறிக்காரர்னு யாராவது இருப்பாங்கன்னு நினைச்ச ஷில்பா அசால்ட்டா வந்து கதவை திறந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு காத்திருந்தது பெரிய ஷாக். கணவன் கதவை தட்டினதும் திருன்னு பதற்றத்துல முழிச்சிருக்காங்க. கூடவே கை காலும் நடுங்கி இருக்கு. என்னாச்சு, சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் சொல்லாம கொள்ளாம வந்தேன்னு மிலிட்டரி மேன் சொல்லி இருக்காரு. ஆனா பதற்றத்துல இருந்த ஷில்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம, களைப்பா இருப்பீங்க, டீ போட்டு தர்றேன், கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. மனைவியோட முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா அதிர்ச்சிய பார்த்த கணவன் பால் பாக்கெட் அப்புறம் வாங்கிக்கலாம்னு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது ஊர்க்காரங்களும் உறவுக்காரங்களும் மனைவிய பத்தி சொல்ற எல்லாமே உண்மைதான். மிலிட்டரி மேனை பார்த்து கள்ளக்காதலன் வெங்கடேஷ் ஓட்டம் பிடிச்சிருக்காரு. சொந்த பந்தங்களை வீட்டுக்கு வர வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்காரு மிலிட்டரி மேன் வெங்கடேஷ். அப்போ கணவனோட காலில் விழுந்து கதறி அழுத ஷில்பா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சி இருக்காங்க. அதை நம்பின மிலிட்டரி மேனோ மனைவியை கண்டிச்சு வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் ராணுவத்துக்கு போயிட்டாரு. கணவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. சொந்த பந்தங்களும் இனி நம்மள கண்கொத்தி பாம்பா நோட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச ஷில்பா மிலிட்டரி மேன் கதையை முடிச்சிட்டு கள்ளக்காதலனோட சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி மே மாசம் விடுமுறையில ஊருக்கு வந்திருக்காரு மிலிட்டரி மேன். இதுதான் சரியான சான்ஸ்னு முடிவெடுத்த ஷில்பா கணவன் தூங்கினதும் கிச்சன்ல போய் அடுப்புல எண்ணெய கொதிக்க வச்சிருக்காங்க. தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய தூங்கிக்கிட்டு இருந்த கணவன் மேல ஊத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்பதான் மிலிட்டரி மேனோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணின போலீசார் ஷில்பாவையும் அவங்களோட கள்ளக்காதலன் வெங்கடேஷையும் வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா 7 மாசமா அவங்க போலீசாரோட கண்ணுல சிக்கவே இல்லை.
இதுக்கு மத்தியில பலமனேர் பகுதிக்கு 2 பேரும் வந்திருக்கிறதா போலீஸுக்கு ஒருத்தர் போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. போலீஸும் உடனே குறிப்பிட்ட அந்த இடத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்போ ஷில்பா தன்னோட கள்ளக்காதலன் கூட நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 2 பேரையும் ஜோடியா கைது பண்ண காவலர்கள் ஜோடியாவே கம்பி எண்ணவும் சிறைக்கு அனுப்பி இருக்காங்க.